ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஆர் ஃபேஷன் ஹவுஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, கிறிஸ்டல் கிளிப் ஸ்டோன்ஸ் ஆர் ரெயின் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம். இதில் நிறைய டிசைன்ஸ் அண்ட் நிறைய ஷேப்ஸ் இருக்குது அண்ட் 2 டைப்ஸ்லேயும் இருக்குது. ஒன்று நம்ம பேஸ்ட் பண்ணுவோம், இன்னொன்று நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ எப்படி ஸ்டிச் பண்ணுறோன்றது தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் கிறிஸ்டல் கிளிப் ஸ்டோன்ஸ் இல்லைனா ரெயின் ஸ்டோன்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து ஸ்மால் சைஸஸ். இதுக்கு மேலே வந்து ஸ்டோன்ஸ் இருக்கும் அண்ட் பாட்டமில் வந்து கிளிப் வர டைப்பில் இருக்கும். அந்த கிளிப் டைப்பில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 4 சைட்ஸ்லேயும் 4 ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ்குள்ளே தான் நம்ம நீடில் இன்செர்ட் பண்ணி ஆப்போசிட்டில் வெளியே எடுத்துகிட்டு வரணும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணோன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, ஆரி பீட்ஸ் நீடில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து அயன் நீடில் சொல்லுவாங்க. ஸோ நம்ம லோட் பண்ணுறதுக்கு இது தான் ஈஸியாக இருக்கும். இப்போ கரெக்டாக பாருங்கள், ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் வந்து நான் நீடில் இன்செர்ட் பண்ணுறேன் அண்ட் அதுக்கு ஆப்போசிட்லேயே ஹோல்ஸ் இருக்கும். அது மூலயமா கரெக்டாக வெளியே கொண்டு வந்து லோட் பண்ணுறேன். ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டோன்ஸையும் இந்த மாதிரி தான் நம்ம அழகாக லோட் பண்ணி எடுக்கணும். அந்த ஹோல்ஸ் உள்ளே விட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வெளியே கொண்டு வரணும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணணுன்றதை பார்க்கலாம். இதுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன்னா, நார்மலான மிஷின் த்ரெட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அண்ட் ஆரியோட பீட்ஸ் நீடில் தான் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ எப்பவும் போல் நம்ம ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறோம் அண்ட் நம்ம கையில் லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஸ்டோன்ஸை ஒன்லி 1 தான் நம்ம போடணும். 1 போடும்போது மட்டும்தான் அது கரெக்டான ஸ்டிச் ஃபிட்டாக வரும். அண்ட் அந்த ஸ்டோன்ஸ் வந்து மேலே இருக்க மாதிரி பார்த்து கரெக்டாக ஒரு செயின் ஸ்டிச் அதுக்கு பக்கத்துலேயே எடுங்க. அகெயின் நான் அந்த ஸ்டோன்ஸை லோட் பண்ணுறேன். அதுக்கு பக்கத்துலேயே நம்ம நெருக்கமாக என்ன பண்ணுறேன், ஒரு செயின் ஸ்டிச்சை எடுக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஸ்டோன்ஸாக லோட் பண்ணி அதுக்கப்புறமா பக்கத்துலேயே நெருக்கமாக நம்ம செயின் ஸ்டிச் எடுக்கிறோம். அந்த கரெக்டாக நம்ம அந்த ஸ்டோன் டைப் வந்து மேலே இருக்க மாதிரி, கிளிப் வந்து கீழே பாட்டமாக கிளாத்தில் பார்த்தா மாதிரி இருந்தால் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணணும். அகெயின் நான் இந்த ரெயின் ஸ்டோனை எப்படி லோட் பண்ணோன்றதை கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த ரெயின் ஸ்டோனில் பாட்டமில் பார்த்திங்கன்னா கிளிப் டைப்பில் இருக்கும். அந்த கிளிப் டைப்பில் 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் 1 ஹோல்ஸில் தான் நீங்கள் நீடில் இன்செர்ட் பண்ணுறீங்க. அதுக்கு ஆப்போசிட்டில் கரெக்டாக வெளியே கொண்டு வந்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் வந்து நீடில் ஈஸியாக லோட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி த்ரெட்டை எடுத்து அதுக்கப்புறம் அந்த ஸ்டோன்ஸை இன்செர்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக அந்த ஸ்டோனுக்கு பக்கத்தில் இருந்து தான் நம்ம ஸ்டிச்சஸ் எடுக்கணும். அப்போ தான் அது நெருக்கமாக இருக்கும். பார்க்குறதுக்கு ரன்னிங் ஸ்டோன் செயின் மாதிரியே நீட்டாக இருக்கும். இது நீங்கள் நெக்கோட லைனில் வந்து ஒரு லேயராக கொடுக்கும்போது ஒரு கிராண்ட் லுக்காகவும் இந்த ஸ்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ரெயின் ஸ்டோன்ஸை ஒரு லேயரில் நெக் லைனில் கொடுக்கும்போது இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் பண்ணணும். அண்ட் நான் ஃபைனலாக எல்லா ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் எப்போயுமே நம்ம எப்படி பீட்ஸில் என்லாக் போடுவோமோ அதே மாதிரி தான் நான் இதுலேயும் என்ன பண்ண போகிறேன், என்லாக் போட போகிறேன். ஸோ இதோட ஃபினிஷிங் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது. நம்ம ரன்னிங் ஸ்டோன் செயின் மாதிரியே பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காகவும் வரும். ஸோ இதில் நம்ம புட்டாஸாகவும் யூஸ் பண்ணலாம். புட்டாஸும் இதில் ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி ஸ்டிச் பண்ணலான்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ புட்டாஸ் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம்னா, சேம் அதே மாதிரி ரெயின் ஸ்டோன்ஸை லோட் பண்ணிக்கிறோம். பாட்டம் பார்ட்லேருந்து த்ரெட்டை எடுத்துகிட்டு அந்த ஸ்டோன்ஸை த்ரெட்டில் லோட் பண்ணி பக்கத்துலேயே என்ன பண்ணுறோம், ஒரு ஸ்டிச்சஸ் எடுக்கிறோம். எடுக்கிற ஸ்டிச்சஸை லாங்காக எடுத்துக்கோங்க அண்ட் அந்த த்ரெட்டை ரிவர்ஸில் அப்படியே கொண்டு வந்து ரெயின் ஸ்டோனை சுற்றி கொண்டு வந்த மாதிரி வச்சுட்டு நீடில் ஹோல்ட் பண்ணி கீழே த்ரெட் இழுக்கிறோம். ஸோ இது வந்து நீங்கள் புட்டாஸ் மாதிரியும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்காக இருக்கும். இந்த லைன்ஸில் போட்ட இல்லைங்களா, அது நான் இப்போ ஒரு யூனிக் மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு அந்த யூனிக்லேயும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லைனை வந்து ஒரு லேயராகவும் அட்டாச் பண்ணலாம். இப்போ இதை நான் ஸ்லீவில் எப்படி வந்து ஒரு புட்டாஸ் கொடுக்கலான்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் இப்போ ஒரு ஸ்லீவ் பார்ட்டை ட்ரா பண்ணுறேன். அந்த சென்டரில் ஏதோ ஒரு டிசைன்ஸ், நார்மலான மேங்கோ டிசைன்ஸ், பிகாக் டிசைன்ஸ் ஏதோ ஒன்று போட்டுட்டு அங்கங்கே என்ன பண்ணுறேன், டாட்ஸ் வைக்கிற மாதிரி இந்த ரெயின் ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி டாட்ஸ் வைக்கிறேன். ஸோ இதோட ஒர்க் ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ஒரு
சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக் ஃபினிஷிங் மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி தான் அங்கங்கே புட்டாஸ் வைக்கிற பிளேசஸில் ரெயின்ஸ்டோன்ஸை லோட் பண்ணுறேன். பக்கத்துலேருந்து ஸ்டிச்சஸ் எடுத்துகிட்டு வரேன். அந்த ஸ்டிச்சஸை லாங்காக எடுத்து ரிவர்ஸில் அப்படியே திருப்பி ஹோல்ட் பண்ணி கீழே வந்து த்ரெட்டை இழுத்தேன் அப்படின்னா அது நல்ல பர்ஃபெக்டான லாக் விழும். ஸோ இந்த 2 டைப் ஆஃப் லாக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக அங்கங்கே யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக்கான ஒர்க் வந்து இந்த ரெயின்ஸ்டோன்ஸ் நமக்கு தரும். புட்டாஸ் மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் ஒரு ஃப்ளார் டிசைன்ஸ் மேக் பண்ணுறீங்க, சீக்வன்ஸி ஆர் ஃப்ரெஞ்ச் நாட் வெட்டி யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் ஃபில்லிங் மாதிரி கொடுத்துட்டு சென்டர் பார்ட்டில் வந்து இந்த ரெயின்ஸ்டோனை ஸ்டிச் பண்ணிங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்ட் அண்ட் ஹை லுக் வந்து உங்களுக்கு சூப்பர்வாக கிடைக்கும். இப்போ இதை எப்படி இந்த ரெயின்ஸ்டோனை நம்ம நார்மல் எம்மிங் நீடிலில் ஸ்டிச் பண்ணுன்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் எடுத்திருக்க நீடில் சைஸ் வந்து 10. இதில் வந்து நான் 2 ஸ்டான்ஸில் வந்து த்ரெட்டை எடுத்திருக்கேன். ஸோ இந்த நீடிலை வச்சு தான் நம்ம எப்படி வந்து ரெயின்ஸ்டோன்ஸை ஸ்டிச் பண்ணோன்றது எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இந்த நீடில் வந்து கிளாத்தோட பாட்டம்லேருந்து மேலே பார்த்த மாதிரி எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, அந்த கிளிப் டைப்பில் வந்து 4 ஹோல்ஸ் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸில் வந்து நான் இன்சைட் பண்ணுறேன். அதுக்கு ஆப்போசிட் ஹோல்ஸ்லேயே நான் என்ன பண்ணுறேன், அந்த நீடில் வச்சு வெளியே எடுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நான் என்ன பண்ணணும், லோட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த நீடில் வந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபுல்லாக லோட் பண்ணிவிட்டு அண்ட் அந்த கிளாத் வரைக்கும் படுற மாதிரி அந்த ஸ்டோன்ஸை வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா நீடில் அந்த ஸ்டோன்ஸ்க்கு பக்கத்துலேயே கீழே இன்சைட் பண்ணி த்ரெட்டை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம். ஸோ இவ்வளோ தான் நம்ம ரெயின்ஸ்டோனை எவ்வளோ ஈஸியாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள். ஆரி நீடில் தான் ஸ்டிச் பண்ணணும்னு இல்லை, நார்மல் எம்மிங் நீடில் யூஸ் பண்ணி கூட நம்ம இந்த ரெயின்ஸ்டோன்ஸை வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். ஸோ அகெயின் நான் ரிப்பீட் பண்ணுறேன், எப்போவும் பாட்டம்லேருந்து நீடில் வெளியே எடுக்கிறீங்க. எடுத்துட்டு அந்த ரெயின்ஸ்டோன்ஸை அந்த ஹோல்ஸில் கரெக்டாக இன்சைட் பண்ணி லோட் பண்ணுறீங்க. லோட் பண்ணி அதுக்கு பக்கத்துலேயே, அதாவது அந்த ஸ்டோன்ஸ்க்கு பக்கத்துலேயே நம்ம என்ன பண்ணணும், ஸ்டிச்சஸ் போடணும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுறோம், 1 by 1 வந்து ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். இதை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள், கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் மாதிரி இருக்கும். ஸோ இதை நம்ம ஆரி நீடிலையும் பண்ண முடியும், நார்மல் எம்மிங் நீடிலையும் இந்த ரெயின்ஸ்டோனை கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் மாதிரி ஈஸியாக பண்ணலாம். ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்டிச்சஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா எண்ட்லாக் எப்படி பண்ணணும், நம்ம ஆரி நீடில் எப்படி பண்ணுவோன்னா ஆரி எண்ணாட் போட்டு ஃபினிஷிங் கொடுப்போம். பட் எம்மிங் நீடில் எப்படி ஃபினிஷிங் பண்ணணும் அப்படின்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த கிளாத்தோடது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிளாத்தை வந்து நீங்கள் திருப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிச்சஸ் வரும். அதில் லாஸ்ட்டாக வர ஸ்டிச்சஸில் நம்ம என்ன பண்ணுறோம், நீடில் இன்சைட் பண்ணி அவுட்டரில் எடுக்கிறோம். அப்படி எடுக்கும்போது நமக்கு ஒரு ஓ ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகும். அந்த ஓ ஷேப்க்கு சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அகெயின் நீடில் கொடுத்து அந்த நீடில் ரிவர்ஸில் இழுக்கும்போது நமக்கு எண்ட்லாக் வந்து ஈஸியாக விழும். நார்மல் நீடில் எண்ட்லாக் போடணுன்றது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நமக்கு. இதை நீங்கள் இதுக்கு மட்டும் இல்லாமல் ஜர்தோசி, ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க்கு இல்லை எம்மிங் நீடில் எந்த ஒர்க் நீங்கள் யூஸ் பண்ணாலும் இந்த எண்ட்லாக் போட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஃபினிஷிங் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா எந்த த்ரெட்டும் வெளியே வராமல் நீட்டாகவும் இருக்கும். இந்த டைப் ஆஃப் கிறிஸ்டல் கிளிப் ஸ்டோன்ஸ் ஆர் ரெயின் ஸ்டோன்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் அண்ட் சைஸஸ் அண்ட் ஷேப்ஸ்லலாம் நமக்கு கிடைக்கும். நம்ம ப்ளவுஸில் வந்து இது வந்து நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஒரு கிராண்ட் லுக்கும் வந்து நமக்கு அழகாக கிடைக்கிது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.